87 ஓவர் போடப்பட்டிருக்குது. 217 ரன் மட்டும் தான் அடிக்கப்பட்டிருக்கு. 17 விக்கெட் விழுந்திருக்குது முதல் நாளில் பெர்த்தில் இந்த வேர்ல்டு கவாஸ்கர் ட்ரோஃபி. இப்படி ஒரு ஆரம்பம் அப்படின்னு துளி கூட கனவுல கூட நான் யோசிச்சு பார்க்கவும் இல்லை. பகல் கனவு கூட காணலை அப்படிங்கிறது சொல்கிற அளவுக்கு இந்தியா ஒரு 10 விக்கெட் விடுறாங்க, ஆஸ்திரேலியா ஒரு 17 விக்கெட் விடுறாங்க. அப்படின்னா இந்த டெஸ்ட் மேட்ச்சில் ட்ரா கிடையாது, ரிசல்ட் இருக்குது. இந்தியா ஜெயிப்பாங்களா ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டே 1ஓட ரிவ்யூவும் இருக்க போது. பேட்டிங்கில் இந்தியா என்ன தப்பு பண்ணுறாங்க, ஆஸ்திரேலியா என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைய தினத்தோட குட் மூமெண்ட் என்ன, பேட் மூமெண்ட் என்ன, அக்லி மூமெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்களும் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. அடுத்தடுத்த நாட்களில் ஆப்ஷன் வீடியோஸும் ஸோ ஆன் தி வேல இருக்குது. பேசுவோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா 2024-2025 தி பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி 2024-2025 குட் பேட் அக்லியில் பெர்த்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட டே 1ஓட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் டே 2ஓட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. இன்றைய தினத்தை பற்றி நான் மேட்ச் சம்மரி என்னங்க சொல்கிறது. விக்கெட் டப்புக்கு விழுது. இந்த ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கூட கிடையாது, 100 பால் இன்னிங்ஸ் ஒன்று கூட கிடையாது. 100 அப்படிங்கிற நம்பரே இன்னைக்கு கிடையாது, ஒரு 50 கூட கிடையாது. அப்படிங்கிறத பார்க்கும்போது என்ன நாள் இது அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. இதுக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன், அது அப்படியே உண்மையாகி இருக்குது. இந்தியாவோட பிளேயிங்கில் ஒன்று தான் சொல்கிறேன். டாஸை வின் பண்ணதுக்கப்புறம் பும்ரா சொன்னார் இதெல்லாம் சேஞ்சஸ்னு சொன்னார். இதை நேற்றுக்கே பார்த்தோம். ஏன்னா அஸ்வின் ஜடேஜா ஆடலை, அவங்களுக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர் ஆட போகிறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தபோது வாஷிங்டன் சுந்தர் இன்றைக்கி ஆனார். கேட்டால் எங்களுக்கு பேட்டிங் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 சீனியர் மோஸ்ட் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு விக்கெட்டை பெஞ்சில் உட்கார வச்சுட்டு போன தடவை வேர்ல்டு கவாஸ்கர் ட்ரோஃபி ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த வாஷிங்டன் சுந்தரை உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. அது ஒன்று பார்க்க முடியுது. ஸோ எதிர்பார்த்து தான் தேவதர் படிக்கல் ஸ்குவாடுக்குள்ளே வந்தார். ஸ்ட்ரைட்டாகவே 1 டவுனில் ஆட வச்சாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி டெபியூ ஓவர்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா மோர்டியம் அவர்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவரை பற்றி பெருசாக பேசியிருந்தார். ஸோ அவர் உள்ளே வந்திருந்தார். அதுபோக கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷ்தீப் ஆடுவார்னு பார்க்கும்பொழுது அவருக்கு முன்னாடி இப்போ ஹர்ஷித் ராணாவை இங்கே ஆஸ்திரேலியாவில் டெபியூ பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேயிங் லெவலில் நடக்க போகிற கலாட்டாக்கள் சத்தியமாக எனக்கு முன்னாடி தெரியாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கவும் இல்லை. இன்றைய நாளில் இந்தியன் பவுலர்கள் இந்த மாதிரி பவுல் பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கவில்ல. எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரிவியூவில். அதாவது இந்தியன் டீமோட பேட்டிங் தான் பிரச்சனை. இந்தியன் டீம் அந்த மொமெண்டமை விட்டுறவே கூடாது. மொமெண்டம் பற்றி நம்ம பேசியிருப்போம். பட் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ப்ளே பண்ணிச்சு அப்படின்னு நான் பார்ப்பேன். பட் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். பட் இன்றைய நாளில் இப்போ கை ஓங்கி இருக்குதுன்னா அது இந்தியாவோட கை தான் ஓங்கி இருக்கிறதா நான் பார்க்குறேன். எடுத்த அந்த 7 விக்கெட்டும் ப்ளஸ் நிதிஷ்குமார் ரெட்டியும் ரிஷப் பண்ட்டும் இவங்க 2 பேரும் விளையாடுறதாடி கேஎல் ராகுலோட பேட்டிங்கும் இது வந்து இன்றைய நாளில் இந்தியாவை மேலே உயர்த்தி தூக்கி வைக்குது. இந்த டெஸ்ட் மேட்சை பெர்த்தில் இந்தியா இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ணால் கூட பெரிய ஆச்சரியத்துக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பர்டிகுலராக நான் பார்ப்பேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளில் 17 விக்கெட்டு பிச்சில் பிரச்சனையா பேட்டிங்கில் பிரச்சனையானா 2 டீமில் பேட்டிங்கில் தான். அதான் சொன்னாங்க அந்த ஃபார்ம் பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃபார்மை தனி டெக்னிக்கலாகவும் வரும்பொழுது பிரச்சனை இருந்துச்சு தான். ஸோ டாஸில் பொறுத்த வரைக்கும் 2 கேப்டனும் சொன்னது பிச் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு பேட் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஜஸ்பிரீத் பும்ரா பொறுத்த வரைக்கும் விக்கெட் குயிக்காக இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தார். நம்ம ப்ரிவியூவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா 2 நாள் விக்கெட்டில் பவுன்ஸோ ஸ்விங்கோலாம் இருக்கும், 5 நாளும் பிச்சு உயிரோடு தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம தெரிவிச்சிருந்தோம். முதல் 20 ஓவர் அந்த ஷைனை மட்டும் கிராஸ் பண்ணி வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நேத்தல் லைன் வருவார், அவர் ஆடணும், அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். இதெல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணும்பொழுது ஸோ விக்கெட்டு இன்றைக்கி எப்படி இருந்தது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சர் அப்படிலாம் இல்லாமல் அங்கங்கே மாய்ஸ்சர் இருந்துச்சு. ஆனால் அந்த மாய்ஸ்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கு பெருசாக எடுத்து கொடுக்கல. பட் ஆனால் குயிக்காக இருந்துச்சு. குயிக்காக இருந்துச்சு. ஆனால் மதியம் போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக பேட்டுக்கு வரும். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ குக்கூபரா பால் அண்ட் பெர்த் இன் டேஞ்சர் ஒரு பெர்த்தாக இருந்தாலும் இங்கே ஒரு லபுஷேன் ஒரு 200 அடிக்கும்போது வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டாக இந்த பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக சில பல மேட்சஸ்லாம் பார்க்கும்பொழுது இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி இது சொல்லியிருந்தோம். அண்ட் பும்ராவும் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தார். கிரிட்டிசிசம் இருந்துச்சு பும்ரா ஏன் ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு. பட் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தது கிடையாது, பேட்டர்ஸுகளோட பிரச்சனை தான். அதுலேயும் ஜெய்ஸ்வால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது அட்டாக்கிங் ஷாட்டுக்கு போனார்,
அவுட் எட்ஜ் திக் அவுட் சைடு எட்ஜ், அதுக்கப்புறம் மிடில் ஸ்டார்க்கு கிட்ட, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவதர் படிக்கல்கிட்டையும் வந்து அவருக்கு ஒரு மாதிரி கையும் வரல, ஒரு மாதிரி காலும் வரல, கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தா இந்த குயிக்கு அவரால் இது இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் கிரவுண்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நல்ல இன்னிங்ஸ் ஆனார். பட் இங்கே பெர்த்துக்கு வரும்பொழுது டிஃப்ரெண்ட் பால் கேம், இங்கே அவரால் அந்த ஃபுட் ஒர்க்கும் கையும் அவருக்கு வந்து எதுவும் போகவும் இல்லை, எட்ஜ் ஆனார், அவுட் ஆனார், ஸ்டார்க்கு கிட்ட காலி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கிரீஸுக்கு வெளியில் விராட் கோலி இந்த ஸ்விங்கையும் பவுன்ஸையும் கட் பண்ணி ஆனுங்கிறதுனால ரொம்ப அவேராக நின்றுக்கிட்டு இருந்தார். ஆனால் ஜோஷ் ஹார்ட்னர் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், இன்னைக்கு நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பேட்டர்களுக்கு போடப்பட்ட பவுன்ஸை விட விராட் கோலிக்கு போடப்பட்ட பவுன்ஸ் அப்படிங்கிறது அதிகம். ஸோ விராட் கோலிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பவுன்ஸ் போட்டார். பட் அது வரைக்கும் அவேர் ஆடிட்டு இருந்த விராட் கோலி அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸை அவர் எதிர்பார்க்கவும் இல்லை. ஐ திங்க் கொஞ்சம் முன்னாடியும் வந்தார், எட்ஜ் ஆனார், காலி ஆனார். இது துரதிருஷ்டவசம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் அந்த பால் இல்லை அவர் வந்து மாட்டிக்கிட்டார். அந்த பால் ஜோஷ் ஹார்ட்னர் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பேஸை கிரியேட் பண்ணார், அதில் அவர் மாட்டவும் செஞ்சார். ஸோ டெக்னிக்கல் எரர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து. கேஎல் ராகுல் செம்ம கான்ஃபிடென்ட்டாக, கேஎல் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கான்ஃபிடென்ட்டை பற்றி பேசியிருந்தாங்க. இப்போ கேஎல் ராகுல் கான்ஃபிடென்ட்டாக ஆடினார். ஸோ கேஎல் ராகுலோ நிதிஷ்குமார் ரெட்டியோ ரிஷப் பண்டோ ஆடிட்டு இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஈவன் சுந்தரும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து விளையாண்டுட்டு தான் இருந்துகிட்டு இருந்தார். பட் ஆனால் அந்த ஒரு டிஃபென்ஸில் இருந்த ஒரு பிரச்சனை, அந்த எட்ஜில் தான் வந்து மாட்டார். ஸோ கான்ஸ்டன்ட்டாக எந்த பாலை விடணும், எந்த பாலை சரியாக டிஃபென்ஸ் வைக்கணும், ஸோ இந்த டெக்னிக் மட்டும் சரியாக இருந்ததுன்னா இன்றைக்கி கண்டிப்பாக சர்வை பண்ணியிருப்பாங்க. இந்த கேஎல் ராகுலோட பேட்டிங்லையும் தெரிஞ்சுது, ரிஷப் பண்டோட பேட்டிங்லையும் தெரிஞ்சு, அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டியோட பேட்டிங்லையும் தெரிஞ்சு, ஈவன் மர்னஸ் லபுஷனோட பேட்டிங்லையுமே கிளியராக தெரிஞ்சு, சுந்தர் கொஞ்ச நேரம் நின்று விளையாடும் போதுமே நம்மளுக்கு தெரிஞ்சது. ஸோ இந்தியன் பேட்டர்ஸ்கள்கிட்ட திரும்பவும் கேட்குற கேள்வி, ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பாலர்ஸ் கேட்குற கேள்வி, நியூசிலாந்து ஸ்பின்னர்ஸ் கேட்ட கேள்வி, உங்களுக்கு டிஃபென்ஸ் வருமா வராதா, உங்களுக்கு லீவ் பண்ண தெரியுமா தெரியாதா? அது விராட் கோலிகிட்டே தான் அந்த கேள்வி டெஃபினட்டாக கேட்கணும். விராட் கோலிகிட்ட சீனியர் மோஸ்ட் பேர் விராட் கோலிகிட்டே கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா புஜாரா, ரஹானே அண்ட் கோலி இருந்தாங்க. பட் இப்போ கோலி மட்டும் தான் இருக்கிறாரு. கோலி மட்டும் இருக்கும் பொழுது டெஃபினட்டாக கோலி தான் வந்து எடுத்துகிட்டு போகணும். பட் கோலியே இப்படி அவுட் ஆகிறாரு அப்படின்னா நியூசிலாண்டுகளும் ஆஸ்திரேலியன்ஸுகளும் மட்டும் கிடையாது, இன்கேஸ் ஜிம்பாப்வே கூட இந்தியா ஆடுறாங்கனாலும் கேள்விகள் எக்கச்சக்க கேள்விகள் வரும். முன்னவே சொன்ன இந்தியன் பேட்டர்ஸ்களோட ஸ்பின்னர்களுக்கு அகேன்ஸ்டான அவங்களோட டிஃபென்சிவ் டெக்னிக் அப்படிங்கிறது ரொம்ப கீழே இருக்குன்னு சொல்லிட்டு, பட் ஃபாஸ்ட் பாலர்ஸ்களுக்கு அகேன்ஸ்டாக அவங்களோட டிஃபென்சிவ் டெக்னிக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இப்போ ஆஸ்திரேலியன் டீம் எடுத்துக்கோங்களேன், ஆஸ்திரேலியன் டீம் பிளேயர்ஸுகளுக்கு ஃபுட் ஒர்க்கே இல்லை. அவங்க டிஃபென்சிவ் டெக்னிக்கே கேள்வி கேட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தானோட ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஓடிஐயில் கேள்வி கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்குது 2018 2021 பர்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி விடுங்க, அதுக்கு முன்னாடி நடந்த பர்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியில் ஒரு இஷாந்த் சர்மாவோ ஷமியோ அப்போதைய ஜஸ்பிரீத் பும்ராவோ கேள்வி கேட்டாங்க. உங்களுக்கு ஷார்ட் பால் ஆட வருமா, குயிக் பால் ஆட வருமா, பயப்படுறீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க. XYZ வந்து ஒரு பதட்டத்தில் ஐ திங்க் எனக்கு அது மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பும்ராவோட ஒரு ஃபாஸ்ட் பால் அவரால் பிக் பண்ணவே முடியல. LBW கவாஜாவுக்கு அந்த லைன் லென்த்தில் பிடிச்சி போடும்போது அந்த அன்கம்ஃபர்டபுள் இருக்கும். அதை ரவுண்ட் த விக்கெட்டில் வந்து அதை பண்ணணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா பண்ணார், அந்த விக்கெட் அப்படிங்கிறது கிடைச்சது. மர்னஸ் லபுஷேனுக்கு விராட் கோலி விட்ட ஒரு கேட்சு, ரெண்டாவது பால்லே லபுஷன் காலியாக இருக்க வேண்டியது ஒரு 50 பாலுக்கு அப்புறம் தான் போனாருன்னா அந்த விக்கெட்டை நான் கணக்கில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த ஒரு 3வது விக்கெட்டு அது பும்ராவோட விக்கெட் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித்து அந்த ஓவர், அது டபுள் விக்கெட் மீறின ஓவர். ஸ்டீவ் ஸ்மித்தை நிறைய பேர் அந்த லைனில் போட்டு ஸ்டீவ் ஸ்மித்துக்கு 2 கொடுப்பாங்க. ஆனால் ஸ்டீவ் ஸ்மித்தை குயிக்காக போட்டு ஒரு LBW ப்ளம் காலியான ரிவ்யூ கூட கேட்கல, பும்ராவுக்கு எகென்ஸ்டா நடந்து போனார் அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட பேட்டர்ஸுகளோட டிஃபென்சிவ் டெக்னிக்கும் பெரிய ஒரு கேள்வியில் இருக்கிறது அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஹர்ஷித் ராணா வந்து டிராவிஸ் ஹெட்டுக்கு போட்டுக்கிட்டு இருந்தார். அதாவது ஷார்ட் பால் போட்டால் பிரச்சனை தான், ஆனால் அந்த ஷார்ட் பால் வெளியில் போட்டால் ஆஃப் சைடில் அடிச்சிருவார். ஸோ ஒரு மாதிரி ஷார்ட்டாகவும் ஒரு மாதிரி லென்த்லி போட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே ஒரு பால் ஒன்று போட்டார். ஹர்ஷித் ராணாவோட ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பராக இருந்தது. இப்போ செகண்ட் ஓவர் அந்த ஒரு பால் எதிர்பார்க்கவே இல்லை, டிராவிஸ் ஹெட் எதிர்பார்க்கவே இல்லை, பைல்ஸ் தட்டி விட்டுச்சு, போல்டு, டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டு ஹர்ஷித் ராணாக்கு வந்து. ஸோ ஆஸ்திரேலியாவோட டிஃபென்சிவ் டெக்னிக்கோ இந்தியாவோட டிஃபென்சிவ் டெக்னிக்கோ ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த டெஸ்ட் மேட்ச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 நாளுக்கு மேலே தாண்டாது. இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியா எப்படி பேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாகவும் இருக்கிற அப்படிங்கிறதான் நான் சொல்லுவேன். அதான் இந்த நாளை பற்றி நம்ம என்னங்க சொல்கிறது. பட் பவுலர்ஸ்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆஸ்திரேலியன் டீமோட பவுலர்ஸ்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறாங்க, அவங்களோட அது ஸ்லிப் கார்டன் தென் அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்களோட கன்சிஸ்டன்சி அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது நீங்கள் 4 அடிக்கிறீங்களா, 6 அடிக்கிறீங்களா, ஸ்கூப் அடிக்கிறீங்களா, ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிறீங்க, நாங்கள் அந்த லைனில் வச்சுக்கிட்டே இருப்போம், சக்குன்னு வச்சுக்கிட்டே இருப்போம், நீங்கள் எவ்வளோ தான் டிஃபென்ஸ் வைக்கிறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வியில் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ரைட்டு, இவங்க கொஞ்சம் தடுமாறுறாங்க, ஒரு பயப்படுறாங்க அப்படின்னா உங்களுக்கு கை வரல கால் வரனா அது இன்னொரு அட்வான்டேஜ். பரவாயில்ல, நீங்கள் எங்கள் கையை உடைக்க வைக்கலாம், நாங்கள் அவங்க விக்கெட் எடுக்க வரோம்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் டீமோட சைட்லேருந்து அவங்கள ஃபாஸ்ட் பாலர் பவுல் பண்ண
இந்த பக்கத்தில் அவங்களோட அலெக்ஸ் கேல்வில இருந்து அவங்க ஸ்லிப் கார்னரில் இருக்கிற எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் லபுக்கு பிடிச்சதும் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லிப் கார்னர்லேயே வந்து ஒரு 7-9 கேட்ச் எல்லா கேட்சும் அங்கே தான் எடுத்தாங்க, எல்லா கேட்சும் அங்கே தானே விழுந்துச்சு. பட் இந்த பக்கத்தில் நீங்கள் இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்பிரித் ஹோப் பும்ரா இங்கே பாருங்க, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு இந்த சைக்கிளுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா தான் என்னை பொறுத்தவரை இந்தியன் டீமோட டெஸ்ட் கேப்டன். ஒரு கேப்டன்னா எப்படி இருக்கணும்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மேலே இருக்கணும். ஸோ அவரை பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆகி அவருக்கு பின்னாடி வரணும், அவர் வந்து லீட் பண்ணணும். பும்ரா அதை பண்ணுறாரு. பும்ரா வந்து ரைட் ஹேண்டருக்கும் சரி லெஃப்ட் ஹேண்டருக்கும் சரி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாரு. இப்போ ரைட் ஹேண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது லெங்க்த்தில் காயின் வச்ச மாதிரி போடுற பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேராகவும் போகுது, இன்ஸ்விங் ஆகுது, அதாவது அவுட் ஸ்விங் ஆகுது, இன்ஸ்விங் ஆகுது. அந்த பால் அவரோட ஆக்ஷனு எங்கே குத்தி வர்றது, உள்ள வருமா வெளியே வருமா கணிக்கவே முடியாது. அந்த மாதிரி போடுறாரு. இது ரைட் ஹேண்டருக்கு லெஃப்ட் ஹேண்டருக்கு அந்த மாதிரி தான் போடுறாரு. கவஜ் அவுட் ஆகிட்டு பார்த்துட்டு என்னையா அப்படிங்கிற மாதிரி போறாரு. ஸ்மித்துக்கெல்லாம் காலே வரல, காலை இப்படி வச்சு பாரு என்னடா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. குயிக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த நியூ கம்மர்ஸ்லாம் பும்ராவை பார்க்குறாங்க அப்படின்னாலே ஒரு என்னடா பவுலிங், என்னடா ஆக்ஷன், எப்படா வருது அப்படிங்கிற குழப்பத்தில் அவுட் ஆவாங்க. அப்போ மேக்ஸ்வென்சி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு பும்ராவை ஒரு 2 கன்சிஸ்டண்டாக ஒரு 2 இன்னிங்ஸ் 3 இன்னிங்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா இந்த டெஸ்ட்லேயே அவர் டிராப் செய்யப்படுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பும்ராவை அவரால் ப்ளே பண்ணவும் முடியல. இத்தனைக்கு லபுஷேன் வந்து வாங்குறாரு பும்ராவோட பால்ல இருந்து. ஒரு மாதிரி பவுலிங் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இன்னைக்கு நிதிஷ்குமார் ரெட்டி வேணாம், ஹர்ஷித் ராணா மட்டும், சிராஜ் மட்டும், நான் மட்டும் போடுறோன்னு போட்டுகிட்டே இருந்தாரு. 150 தான் அடிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த 150 தூர போட்டுட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பேச்சிலேயே ஒரு கிளாரிட்டி, அவரோட கேப்டன்ஸ்லேயும் ஒரு கிளாரிட்டி மாதிரி தூக்கி போட்டு சாத்துன்னு இன்னைக்கு ஆஸ்திரேலியன் சார் சாத்து இருக்கிறாரு. ஒவ்வொரு பவுலிங் பார்க்கும்போது எப்பா இந்த மாதிரியான டெஸ்ட் ஸ்பெல் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு பா, பெருத்தில் ஒரு கண்கொள்ளா காட்சி. ஈவன் ஸ்டார்க் போட்டாரு, கமின்ஸ் போட்டாரு, ஹேஷ்லூட் போட்டாங்க. பட் இவங்கெல்லாம் போட்டதுல எனக்கு பும்ராவோட பவுலிங் பார்க்கும்பொழுது எப்பா இந்த மாதிரியான ஒரு பவுலிங் டெய்லியும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஹர்ஷித் ராணா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் போடும்போது செம்ம இம்ப்ரெசிவாக இருந்தது. அதாவது அவர் ஒரு மாதிரி ஹையாம் ரிலீஸ்னால எடுத்து இப்படி ரிலீஸ் பண்ணுறாரு. எனக்கு யார் பவுலிங் மாதிரிலாம் இருந்தது தெரியல. அந்த பால் குத்தி டீவியேட் ஆகுது, ஓகேங்களா, சீம் தரையில் பிச் ஆகி அந்த பால் ஒரு லேட்டரல் மூவ்மெண்ட்டால் லைட்டாக கட் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஃபுல்லாலாம் போட மாட்டாரு, ஷார்ட் லெங்க்த்தோ போகிறாரு. ஆனால் பால் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு குயிக்குன்னு உள்ளே வருது, ஓகேங்களா, டக்குனு குயிக்குன்னு உள்ளே வருது. டிராஃபிக் செட்டுக்கு போட்ட பால் ஐ திங்க் மேலே போட்டு உள்ள டக்குனு கட் ஆயிடுச்சு, லைட்டாக சின்னதாக கட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த இன்னிங்ஸ்லேயே அந்த ஸ்பெல்லே ஒரு மாதிரி இம்ப்ரவைஸ் பண்ணார். கூப்பிட்டு கோலியோ பும்ராலாம் பேசினாங்க, எங்கே வர அவனை ஷார்ட்டெல்லாம் போடாத அவன் ஆடுவான் அப்படி சொல்லி சொன்ன உடனே அந்த ஒரு ஓவர் சுமாரால் சொதப்பிட்டு திரும்பி அடுத்த ஓவரில் வந்து கம்பேக் கொடுத்து திரும்பி அடுத்த ஓவர் சூப்பராக பவுல் பண்ணிட்டாரு. ஹர்ஷித் ராணாக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஏன்னா ஆகாஷ் தீப்புக்கு பதிலாக ஹர்ஷித் ராணாங்க மிடில் ஓவரில் சூப்பராக போட்டார். அந்த கட் ஆனது நல்லா இருந்துச்சு, லேட் டாஸ்க் மாதிரி கட் பண்ணார். அதுக்கப்புறம் சிராஜ் லபுக்கு மாதிரி ஃபுல்லாக ஒரு கொஞ்சம் மேலே போட்டால் பெட்டராக இருக்குமே, ஒரு மாதிரி பேட்ஸ்மேனுக்கு குத்தி எகிரி வரல, பேட்ஸ்மேனோட லெங்க்த்துக்கு பேட்டுக்கு வர லெங்க்த்துக்கு வருதுன்னு பார்க்கும்போது லபுக்கு ஒரு பால் போட்டார். லபு LBW காலி. அண்ட் அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஷுக்கு திக் அவுட் சைட் எட்ஜ். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்தியா வந்து 7 விக்கெட்டுக்கு 121 இருந்தாங்க. அதே கிரெடிட்ஸ் நிதிஷ்குமார் ரெட்டி, பண்ட் இவங்கெல்லாம் இருக்கலாம். பட் இந்த பக்கம் 67க்கு 7 சோஃபார் இந்திய டீமோட பவுலிங் அட்டாக் வேறு மாதிரி இருக்குது. அப்புறம் இந்தியாவோட பேட்டிங்கில் எனக்கு ரொம்ப இந்தியாவோட பேட்டிங் நான் கிரெடிட்ஸைஸ் திரும்பவும் பண்ணுறேன். மிச்சல் மார்ஷ் என்னன்னா அவங்களோட ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு மிச்சல் மார்ஷ்க்கு கொடுக்குறாங்க. சொல்லியிருந்தாரு என்னன்னா பேட் கமின்ஸ் இந்த மாதிரி நான் மிச்சல் மார்ஷ்க்கு பவுலிங் கொடுப்பேன், ஏன்னா எங்கள் பவுலர்ஸ்களுக்கு வந்து ரெஸ்ட் வேணும் அப்படின்னா கொடுப்போம். ஆனால் ரெஸ்ட்டு கொடுக்குற அந்த நேரத்தில் அவர் 2 விக்கெட் எடுக்கிறாரு. துருவ் சுந்தர் யாராவது ஒருத்தவங்க இருந்தாலும் நீ ஸ்கோர் ஆல்மோஸ்ட் 200க்கு மேலே போயிருந்துருக்கும். பட் ஒரு பார்ட் டைமர்கிட்ட விக்கெட்டை விடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ஸோ இந்தியன் டீமோட பேட்டிங் கொஞ்சம் மோசம் தாண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். KL ராகுலோட விக்கெட் அந்த கான்ட்ரவர்சி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் வந்து ஒரு நாட் அவுட் கொடுக்கப்பட்டது. KL ராகுலோட விக்கெட்டை பார்க்கும்போது என்னென்னா ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது பால் அவரை தாண்டி போனதுக்கப்புறம் தான் ஸ்னிக்கோவில் ஓகேங்களா, ஸ்னிக்கோ அந்த சவுண்டு அப்படிங்கிறது வந்து இந்த வேவ் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ பேட்டுக்கிட்ட பால் இருக்கும்போது வேவ் வரல, பேட்டை தாண்டோன்னே தான் பார்த்தா அந்த வேவ் அப்படிங்கிறது வந்து அம்பையர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற டெக்னாலஜி இந்தியா மாதிரிலாம் கொஞ்சம் உருட்டி ஃபார்வர்ட் பண்ணி அப்படின்னு பார்க்கலாம் அவசியம் இல்லை. அங்கே டக்குன்னு பார்த்து டக்குன்னு போட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. பட் இந்த விக்கெட்டை கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்லை இன்னும் 2 நிமிஷம் வேறு ஆங்கிளில் பார்த்துருந்தாங்க. ஆனால் 360 பார்க்குறாங்க, 360 பார்த்துருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. பட் KL ராகுல் இந்த மாதிரி ஒரு சாலிடாக அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக டிஃபென்சிவ் சூப்பராக டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த ஆஃப் ஸ்டெம்புக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது எந்த பால் வெளியில் போகுது, எந்த பால் உள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆனார். பேட் கமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக ஒன்று ஆனார், ஒரு பஞ்ச் ஒன்று விட்டார், ஒரு ட்ரைவ் ஒன்று ஆனார். அப்படி அடிச்சு நான் பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட KL ராகுலை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு.
நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நியூசிலாண்டில் சொதப்பினாருனாலும் ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் 3வது டெஸ்ட் மேட்ச்சில் அவர் ஆட வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஆட வைக்காமல் தப்பு பண்ணாங்க. இன்றைக்கி கேஎல் ராகுல் யாருன்னு காமிச்சார். பட் ஆனால் அம்பையர்ஸ்க்கு மேலே மட்டும் அந்த கோவம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. பட் நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் அம்பையர்ஸ்களோட எனக்கு இன்றைக்கி செயல்பாடுகள் சில இடங்களில் பிடிச்சிருந்து, சில இடங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி மோசமாக தான் நடந்துக்கிட்டாங்க. பட் நிதிஷ்குமார் ரெட்டியோட பேட்டிங் இங்கே நான் சொல்லுவேன், நிதிஷ்குமார் ரெட்டியை ரொம்ப பெருசாக வெல்கம் பண்ணுவேன். ஷர்துல் தாக்கூர் போயிருக்கலாம், ஐயோ நிதிஷ்குமார் ரெட்டின்னு எல்லாரும் இங்கே சொல்ல முடியுது. நிதிஷ்குமார் ரெட்டியோட இன்றைக்கி பேட்டிங்னா ஹேசல்வுட்டை வந்து ஒரு நேராக ஒரு பஞ்ச் ஒன்று அடிப்பார். அதுக்கப்புறம் ஒரு 4 ஒன்று போல். பட் நேத்தன் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அவுட் போய் நேராக ஒன்று அடித்தார் வந்த உடனே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்ஸ்க்கு மேலே அடித்தார். ரிவர்ஸ் ஸ்வீப்பு 2-3 தடவை வந்து அடித்தார். நிதிஷ்குமார் ரெட்டி இம்ப்ரெஸ் பண்ணார். ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ணிருக்காரு, அவருக்கு ரொட்டேட் பண்ணி கொடுக்கணும். ஆனால் அது பண்ணாமல் நிதிஷ்குமார் ரெட்டி அடிக்கிறத பார்க்கும்பொழுது வெல்கம் பாய் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்பொழுது பால் கொடுப்பாங்க. 2 விக்கெட் எடுத்தார். செகண்ட் இன்னிங்ஸ் இந்த மாதிரி பேட் பண்ணாருன்னா ஃபஸ்ட் மேட்ச்சில் மேபி பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தென் ரிஷப் பண்ட் இஸ் ரிஷப் பண்ட் ஆல்வேஸ் ரன் வந்துட்டு இருந்தது. எல்லாரும் அந்த ஸ்கூப்பை பற்றி பேசுவாங்க. பட் அவரோட டிஃபென்ஸை பற்றி நான் ரொம்ப பேசுவேன். ஏன்னா இவரோட டிஃபென்சிவ் டெக்னிக் இருந்தது, நிறையக்கு இருந்தது. ரொட்டேட் பண்ணுறதுக்கு தானே நிறைய டிஃபென்ஸ் பண்ணுறது, நிறைய லீவ் பண்ணுறதுல அவருக்கு இருந்த தெளிவு, ஸோ அவரோட மெச்சூரிட்டினஸ் அதெல்லாமே கிளியராக காமிக்குது. தென் நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு அப்பர் கட் ஒன்று விடுவார், செம்மையாக இருந்துச்சு. சோஃபார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 74 பால் பிடிச்ச கேஎல் ராகுல், 78 பால் பிடிச்ச ரிஷப் பண்ட், 59 பால் பிடிச்ச நிதிஷ்குமார் ரெட்டி, இவங்க தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்கோரர். அண்ட் இதில் வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு தான் 17 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. பட் சோஃபார் மெய்டன் வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் சைட்லேருந்து ஒரு 6 மெய்டனு, பும்ரா வந்து ஒரு 3 மெய்டனு 4 விக்கெட்டு, ஹர்ஷித் ராணா ஒரு மெய்டனு 1 விக்கெட்டு எடுத்திருந்தார். பண்டோட விக்கெட்டுக்கு பேட் கமின்ஸ்க்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா அந்த ஆங்கிளை கிரியேட் பண்ணி செட்டப் பண்ணி தான் எடுத்தார். நீங்கள் விக்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த விக்கெட் செட்டப். சோஃபார் இன்றைக்கி குட் மூமெண்ட் என்ன அப்படின்னா இன்றைக்கி 17 விக்கெட் விழுந்தது, எல்லாமே இருக்கலாம். ஆனால் ரிஷப் பண்டோட ஸ்கூப் தனித்துவமாக இருந்தது, தைரியமாக இவன் வேற மாதிரிடா, என்ன மாதிரி நேரத்துலையும் இப்படி தாண்டா ஆடுவான்னு அவரோட நேச்சுரல் கேமான ரிஷப் பண்ட் அடித்த அந்த ஸ்கூப் ஷாட் அகேன்ஸ்ட் பெர்த்தில் பேட் கமின்ஸை அடித்தார். அதுவும் ஃபீல்டரை தாண்டி போச்சு. அது என்னை பொறுத்தவரைக்கும் குட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் பேடு அப்படின்னா 2 டீமோட அந்த டிஃபென்சிவ் டெக்னிக்கில் இருந்த பெரிய பிரச்சனை. பட் எஸ்பெஷலி விராட் கோலியோட பேட்டிங்கை நான் பேடில் கூட நான் சேர்ப்பேன். அப்புறம் அக்லி அப்படின்னா அம்பையர்ஸுகளோட டெசிஷன்ஸ். அம்பையர்ஸோட டெசிஷன்ஸ் எனக்கு நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் சரி, கேஎல் ராகுலுக்கும் சரி, அவங்க கொடுத்த அந்த டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச அக்லி அப்படி நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், குட் மூமெண்ட் என்ன, பேட் மூமெண்ட் என்ன, அக்லி மூமெண்ட் என்ன, என்னோட குட் பேட் அக்லி மூமெண்ட் எப்படி இருந்ததையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டே 2வோட ப்ரீ அனாலிசிஸ். ஒருவேளை நாளைக்கே மேட்ச் முடிஞ்சிருமோ, ஐபிஎல் ஆக்ஷன் நடக்கும்போது எல்லோரும் ஃப்ரீயாக மேட்ச் தெரியல. பட் ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் டே 3யோட மேட்ச் முடியலாம், இல்லை 3 நாளில் மேட்ச் முடியலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு கணிப்பு. பட் டே 2வை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன்ஸோட அந்த லோவர் மிடில் ஆர்டர், சவுத் ஆஃப்ரிக்கன் ஆஸ்திரேலியன்ஸ் இவங்களோட லோவர் மிடில் ஆர்டர், எஸ்பெஷலி இந்தியன் டீமோட பவுலர்ஸ் அந்த லோவர் மிடில் ஆர்டர்கிட்ட மேக்ஸிமம் மாட்டி இருக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு இங்கிலாந்து கிட்ட ஜெயிச்சதுக்கான காரணங்களும் இல்லை ஆஸ்திரேலியா டீம் ஜெயிச்சதுக்கான காரணம் லோவர் மிடில் ஆர்டரை சுக்குனராக உடைச்சது தான். பட் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் தோற்றதுக்கான காரணம்லாம் இந்த சவுத்தி ஒரு 50 ரன் அடிச்சது எல்லாமே அந்த லிஸ்ட்டில் நான் கணக்கில் எழுதவும் செய்வேன். சாண்டர் ஒரு 30 ரன் அடித்தார், அதையும் நான் அந்த கணக்கில் எழுதுவேன். ஸோ இந்தியா காலையிலே வந்த உடனே அவங்க லோவர் மிடில் ஆர்டரை காலி பண்ணி 100 ரன்னுக்குள்ளே இல்லை 90 ரன்னுக்குள்ளே 3 விக்கெட் எடுக்கணும். இந்தியா நாளைக்கு பேட் பண்ண வரும்பொழுது நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க, இந்தியா டிஃபென்ஸ் நின்று லபுஷன் எப்படி 50 பாலுக்கு 3 2 அப்படின்னு ஆனாலும் அந்த மாதிரி நில்லுங்க, இன்னும் 4 நாள் கிடக்கு நில்லுங்க. ஸோ உங்களோட டிஃபென்ஸ் நல்லா இருந்தால் எல்லாம் ஒரே நாளில் ஒரு நைட்டில் மொத்தமாக மாறிடாது. பவுலர்களுக்கு வேணால் சான்ஸ் கிடைக்கும், பட் பேட்ஸ்மேன்ஸ்களுக்கு சான்ஸ் கிடைக்காது. பட் டே 2 ஒரு மாதிரி சீசாவாக தான் இருக்குது. பட் ஆஸ்திரேலியன் டீமோட பவுலிங்கும் சரி, அவங்க ஸ்லிப் கார்னரும் சரி, இப்போ இந்திய டீமோட பவுலிங்கும் சரி, இந்திய டீமோட ஃபீல்டிங் சரி, ஒரு மாதிரி நல்லா இருக்குது. பட் டே 2 பொறுத்தவரைக்கும் ஃபிங்கர் கிராஸ்டு. பட் ஒரே ஒரு விஷயம், இந்தியத்தில் பொறுத்த வரைக்கும் நிற்கணும். ஜெய்ஸ்வால் அக்ரெசிவாக ஒரு அட்டாக்கிங் ஷாட்டுக்கு ஒரு பேட் கமின்ஸ் நியூ பால் போகவே கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். 20 ஓவர் நில்லுங்க, 20 ஓவர் பல்ல கடிச்சிட்டு நில்லுங்க. மதியத்துக்கு மேலே ஒரு நேத்தன் லைன் வருவார். இன்றைக்கி நேத்தன் லைன் இயர்லியாக கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி கொண்டு வராங்க. அப்போ நேத்தன் லைன் யாராவது ஒருத்தவங்க வரும்போது அவங்களை அட்டாக் பண்ணி ஆடுங்க இந்திய டீமை பொறுத்த வரைக்கும். இப்போ இன்னொரு விஷயம்னா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க, அந்த மொமெண்டமாக கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அந்த மொமெண்டமாக பிடிங்கிட்டாங்க. அந்த மொமெண்டம் பற்றி தான் நான் ப்ரிவியூவில் பேசியிருந்தேன். அந்த மொமெண்டமை கொடுக்கவே கூடாதுன்னு நினைப்பாங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மொமெண்டம் அங்கே அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ மொமெண்டம் தான் நாளைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். காலையிலையும் இந்த நியூ பாலுங்கிறது பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ நாளைக்கு ஏர்லி மார்னிங்கும் அண்ட் ஐ திங்க் ஃபஸ்ட்டு செஷன்லேயே தெரிஞ்சிடும் இந்த டெஸ்ட் மேட்சோட ரிசல்ட்ஸ். தென் நான் தெரியலை அப்படின்னா திரும்பி அவர்களுடைய செகண்ட் நியூ பாலில். ஸோ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நாளைக்கு அதாவது டே 2ல் ஆஸ்திரேலியாவை இந்தியா வந்து ஆல் அவுட் பண்ணிட்டாலும்
இப்போ இந்தியா வந்து ஒரு அட்லீஸ்ட் 300 ரன்னுக்கு மேலே தான் ஆகணும். ஏன்னா 3வது நாள் 4வது நாள் போகும்போது விக்கெட் ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட் ஆகும்பொழுது பேட்டுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய டார்கெட் அப்போ பெர்த்தில் வச்சாங்க. ஆனால் அப்போ ஓரளவு சேஸ் பண்ணி இந்தியா பக்கத்தில் போயிட்டு தான் இருந்தாங்க. ரொம்ப மோசமான தொகை பட் ஓரளவு பக்கத்தில் போனாங்க. அப்படிங்கிறதுனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி அதான் பெருசாக பேட் பண்ணணும். பட் இந்தியாவோட பேட்டிங் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. 2 டீமோட பவுலிங்கும் வேறு மாதிரி இருக்குது. பட் பிரச்சனை பேட்டிங்கில் தான். இந்தியா அந்த தப்பை திரும்பியும் சரி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியாது. பட் ஆஸ்திரேலியன்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பண்ண தப்ப செகண்ட் இன்னிங்ஸில் அவங்க சரி பண்ணி வருவாங்க, ஓவர் கம் பண்ணி வருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. இப்போ இந்தியாவோட கை ஓங்கி இருக்குது. ஆனாலும் எனக்கு ஆஸ்திரேலியா ஒரு மாதிரி ஓவர் கம் பண்ணி வருவாங்கன்னு தோணுது. வீடியோ நிறைவடையுது, ரிவ்யூ நிறைவடையுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில்.